செல்வம் பெற்ற எழில் மாதவா, இஸ்பானியா தேசத்தின் அலங்காரமே, இத்தாலியா தேசத்தின் பிரகாசமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த சுவிசேஷ எக்காலமே, பக்தி ஸ்வாலர் சபை அலங்காரமே, பரிசுத்த கற்பின் எழில் மடமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மிக உயர்ந்தவரே, உயர்வேத சுவிசேஷ மொழிர் தீபமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நடத்தையால் விரோதத்தை வென்றவரே, நலமிகு பிறர் சிநேகம் மிகுந்தவரே, போற்றும் தாழ்ச்சியால் மிகுந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிரசங்கியே, பதிதரை நல்வழி செய்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அவதத்தை நிர்மூலமாக்கியவா, அஞ்சாமல் நீதியை தெரிவித்தவா, அபத்தமில்லாமது பேசியவா, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுக்கு பயங்கரமானவரே, பசி துன்பப்படுவோர்க்கு ஆறுதலே, எளியவருக்கு சகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கொடுத்தவரே, எங்களுக்காக
அருந்தியவா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணா பொருள் காண செய்தவரே, கசடர் இதயத்தை அறிந்தவரே, சம்மனசு கிளையானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்களை அறிந்தவரே, எதிர்வரும் காரியத்தை அறிந்தவரே, அடிமைப்பட்டோரை மீட்பவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு வெளிச்சமே, வழி தப்பிப் போவோரின் அடைக்கலமே, அப்போஸ்தலர்களின் சாயலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நஞ்சான உணவை அருந்தியவா சகல ஆத்துமத்தை ரட்சித்தவா, பெரும் இடி மழைகளை நிறுத்தியவா, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஐபோலன் வென்ற சபை மாணிக்கமே, நன்னாக்கு அழியாத மாமுனியே, 13 புதுமைகள் செய்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி புருவையாய் உன்னத இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பாவங்களை போக்கியருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி புருவையாய் உன்னத இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பிரார்த்தனை கேட்டருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி புருவையாய் உன்னத இயேசு கிறிஸ்துவே, எங்களை தயை பண்ணி ரட்சியும். அச்சிஸ்ட் அந்தோணியாருடைய 13 மன்றாட்டு. எல்லாத்திற்கும் ஆதிகாரணமான சர்வேஸ்வரனுக்கு மகா பிரியமுள்ளவருமாய் சத்தியமறை நெறிக்கு பொக்கி சத்திரயுமாயிருக்கிற அச்சிஸ்ட் அந்தோணியாரே, சர்வேஸ்வருடைய தயையும் இரக்கமுள்ள பட்சத்தையும் நாங்கள் நாடி நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்ய கிருபை செய்திட வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. உடலை ஒருத்து தரித்திர வேஷம் எடுத்துக்கொண்டு மகா அற்புதங்களை செய்து கொண்டு வந்த அச்சிஸ்ட் அந்தோணியாரே, இந்த உலகத்தில் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணி தரித்திரத்தை கை கொண்டு புண்ணிய வழியிலே நாங்கள் பிரவேசிக்கும்படிக்கு கிருபை செய்தல வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமத்துக்கு விடுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. சொல்லப்பட்டனோ? அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. சத்தியமறையின் நெறியின்படியே வலுவாமல் நடந்து உலக வெகுமான விரும்புதலை சென்றென்ப ஆசையையும் வெறுத்து சன்னியாசிய வஸ்திரம் உடுத்தி உலகத்தில் அநேக அற்புதங்களை செய்து கொண்டு வந்த அச்சிஷ்ட அந்தோணியாரே, நாங்கள் உலக மைமையும் துரோகமுள்ள துர்க்குணத்தையும் விட்டு திருச்சபையின் கற்பனையின்படியே நடந்து சர்வேஸ்வரனுக்கு யோக்கியமுள்ளவர்களாயிருக்க கிருபை செய்தல வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தனுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கு சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. சர்வேசனுடைய மறையின் நெறியின்படியே நடந்து பிரதத்துவத்தில் உறுதிப்பட்டு தத்துவத்தையும் தர்மத்தையும் பின்தொடர்ந்த அச்சிஷ்ட அந்தோணியாரே, உலகத்தில் எங்களுக்கு நல்ல மனதோடு உபகார சகாய தர்மங்கள் செய்கிறவர்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து தர்மத்தை கொண்டிருக்கிற விசுவாசிகளாக தக்கதாக கிருபை செய்தல வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கு சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இஸ்பானியா சீமைக்கு நவ நட்சத்திரமாய் ஒளியுமாய் வெகு அற்புதம் உள்ளவருமான அச்சிஷ்ட அந்தோணியாரே, திருச்சபையில் இருக்கிற நாங்கள் எங்கள் மரண தருவாயிலே நல்ல மனதோடு ஆத்ம சுத்திகரம் செய்து தேவ இஷ்ட பிரசாத்தை அடையவும் எங்கள் ஆத்மத்தில் இஸ்பிரித்து சாந்துவாகிய சர்வேஸ்வரன் நட்சத்திர ஒளி போல இறங்கி எங்கள் ஆத்துமங்களை மோட்சத்திற்கு கூட்டிக் கொண்டு போகும்படி செய்யும் கிருபை செய்தல வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. சத்திய வேத பாரகருக்கும் சுவிசேகருக்கும் நிர்ணயித்த மறை நெறியை விகித்தபடிக்காயிருக்கிற சுவிசேஷத்தை நிறைவேற்றி திருச்சபையோர்களை ஆதரவோடு அரவணைத்து கொண்டு வருகிற அச்சிஷ்ட அந்தோணியாரே, நாங்கள் எங்கள் அறியாமையில் எங்கள் பாப்பு மேற்றாணிமார்கள் குருக்கள் உபதேச போதனைகளுக்கும் திருச்சபையிலுடைய கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து நித்திய பரகதி அடையும்படி கிருபை செய்தல வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. சர்வேசனுடைய கற்பனைக்கும் அவருடைய திருச்சபைக்கும் கீழ்ப்படிந்து நடவாமல் தேவ துரோகத்தினாலேயும் கற்ப பாவத்தினாலேயும் சுழன்று திரியும் குருட்டாட்டமான அவிவிசுவாசிகளுக்கு மகா உக்கிரத்துடனே உபதேசித்து
அவர்கள் மனம் இலகி திடுக்கிட்டு கலங்கி அஞ்ஞான மதத்தை விட்டு மெஞ்ஞான வழியை தேடும்படி செவித்த சிஸ்டந்தோணியாரே, உலகத்தில் இருக்கிற பதிதர் அஞ்ஞானிகள் அஞ்ஞான மறைநெறியை விட்டு மெஞ்ஞான வழியில் திரும்பவும் நாங்களும் எங்கள் பிள்ளைகள் சகோதரர்களும் நடக்கிற துன்மார்க்கத்தை விட்டு நீர் எங்களுக்கு படிப்பிக்கிற நல்ல வழியில் நடக்கத்தக்கதாக கிருபை செல்ல வேண்டும் என்று உம்மை பார்த்து வேண்டிக் கொள்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் செய்யப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கு சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இடி பெருங்காற்று மழையில் ஒரு ஸ்திரியானவள் மேனி நனையாமல் அவளுக்கு மகா அற்புதங்களை செய்த சிஸ்டந்தோணியாரே, நாங்கள் செய்த பாவத்தினாலே வருகிற இடி பெருங்காற்றான நரக தீவனையில் விழுந்து நனையாமல் சர்வேஸ்வரன் எங்களை ரட்சித்துக் கொள்ளும்படிக்கு கிருபை செய்தல வேண்டும் என்று உம்மை பார்த்து வேண்டிக் கொள்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் செய்யப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கு சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. வெந்நீரில் விழுந்து இறந்து போன பெண் பிள்ளையை பன்னீரில் விளையாடுகிறது போல மகா அற்புதங்களை செய்த சிஸ்டந்தோணியாரே, எங்கள் மரண சமயத்திலே தேவ இஷ்ட பிரசாதம் இல்லாமல் மரணத்தை அடைந்து வெந்நீரான நரகத்தில் விழாமல் சர்வேசனுடைய தயின் காலத்தினாலே எங்களுக்கு வேண்டிய நன்மைகளை தந்து பன்னீரான மோட்சராட்சியத்திலே களி கூர்ந்திருக்கும்படி கிருபை செல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் செய்யப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கு சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. சர்வேசனுடைய கற்பனைகளை மீறி பசாசுகளை உமது உறுதியுள்ள விசுவாச கிரியினாலே ஜெயித்து அவைகளை நடுநடுங்க செய்து நரக குழியில் தள்ளின சிஸ்டந்தோணியாரே, எங்களுக்கு எதிராளியுமாய் பசாசுக்கு அடிமைப்பட்டவர்களுமாய் இருக்கிற பதித சத்ராசிகளையும் ஜெயித்து சத்திய மறை நெறியின் வலுப்படி வலுவாமல் நடக்கும்படிக்கு கிருபை செய்தல வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் செய்யப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கு சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. சத்திய மறை நெறிய அறிந்தவர்களும் அறியாதவர்களுமாயிருக்கிற அக்கிரமமான பாவிகளை நல்வழியில் திருப்ப புத்தி சொல்ல அவர்கள் கேளாததினால் சமுத்திரத்தின் மச்சங்கள் உமது உபதேசத்தை மகா விருப்பத்துடனே கேட்க மகா அற்புதங்களை செய்த சிஸ்டந்தோணியாரே, நாங்கள் உம்முடைய உபதேசத்தை பக்தியுடனே கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க கிருபை செய்தல்ல வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் செய்யப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக,
உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. உலக ஆசையை வெறுத்து விசுவாச பற்றுதலால் மகா அற்புதமாக மரித்தவர்களை எழுப்பி ரட்சித்து திடமான விசுவாசத்தால் அவர்கள் மோட்சகதி அடையும்படிக்கு செய்த சிஸ்ட அந்தோணியாரே, நாங்கள் பாவம் என்கிற மரணத்தை விட்டு புண்ணியம் என்கிற மோட்சத்தை விரும்பி தேட கிருபை செய்தருளும்படிக்கு எங்களுக்காக ஆண்டவரை பார்த்து வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று உம்மை மன்றாடி வேண்டிக் கொள்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் செய்யப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கு சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. சர்வேசனுடைய மகிமை பிரதாபத்திற்கும் உம்முடைய பழுதற்ற பக்தி சுவாலையுள்ள விசுவாசத்திற்கும் ஒருமித்திருக்கிற உமது நிறைஞ்ச சனமான நன்மைத்தனத்தை இயேசுநாதர் கண்டு மிகுந்த ஆவலோடும் தாற்பரியத்தோடும் சிறு குழந்தையாய் உம்முடைய கையில் எழுந்தருளின அற்புதங்களை பார்த்து எங்கள் மரண தருவாயிலே சேசுநாதர் எழுந்தருளி வந்ததே எங்களை இரட்சிக்க கிருபை செய்தல வேண்டும் என்று உம்மை மன்றாடி வேண்டிக் கொள்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் செய்யப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியாய் பிதாவுக்கு சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. பிரார்த்திக்கிடவோம். இஸ்பானியார் ராஜ்யத்திற்கு நவ நட்சத்திரமே, தரித்தருடைய விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, நிர்மல பரிசுத்தனத்தின் உப்பரிகையே, தேவரேர் இத்தாலியா ராஜ்யத்தின் தீபமுமாய் பட்சத்தின் அடையாளங்களுடனே பதுவை பதியின் பிரகாசமான சூரியனைப் போல சத்தியங்களை போதித்து வருவராயிருக்கிறீர். முத்து பேர் பெற்ற சிஸ்ட அந்தோணியாரே, நமது கர்த்தாவான இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் யோக்கியவான்களாயிருக்க எங்களுக்காக பிரார்த்தித்து கொண்டு நாங்கள் கேட்கிற மன்றாட்டுகளை பெற்றுவிக்க அனுக்கிரகம் செய்தருளும். சர்வேஸ்வரா சுவாமி, தேவரீரை வெளியரங்கமாய் ஸ்துதிக்கிற உம்முடைய திருச்சபையானது ஞான உதவிகளினாலே அலங்கரிக்கப்பட்டு எங்கள் ஆதாரமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நித்திய சந்தோஷங்களை அனுபவிக்க பெற்றதுமாயிருக்க கடவது. ஆமேன். சுவாமி கிருபையாயிரம். கிறிஸ்துவே கிருபையாயிரம். சுவாமி கிருபையாயிரம். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை நன்றாக கேட்டருளும். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, உலகத்தை மீட்டு ரட்சித்த சுனாகிய சர்வேஸ்வரா, பரிசுத்தாவியாகிய சர்வேஸ்வரா, அச்சிஷ்டத்தமத்திருத்துவமாயிருக்கிற சர்வேஸ்வரா, ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த சிஷ்ட மரியாயே, கன்னியாஸ்திரிகளுக்கு உத்தம சிஷ்ட கன்னிகையே, பக்தி சுவாலருக்கு உத்தவராகிய சிஷ்ட பிரான்சிஸ்குவே,
பதுவை பதியரான சிஸ்டர் அந்தோணியாரே, பரலோக திரவின் திருப்பட்டியான சிஸ்டர் அந்தோணியாரே, மூப்பின் கீழமைச்சலுக்கு கண்ணாடியான சிஸ்டர் அந்தோணியாரே, தபசில் பெற்றுள்ள சிஸ்டர் அந்தோணியாரே, தருமத்தை மிகவும் பின்தொடர்ந்தவரான சிஸ்டர் அந்தோணியாரே, அச்சிஸ்டர் சிலுவையை மிகவும் நேசித்தவரான சிஸ்டர் அந்தோணியாரே, தரும நெறியில் மாறாத மனதை அபேட்சித்தவரான சிஸ்டர் அந்தோணியாரே, சிற்றின்ப ஆசை ஜெயித்தவரான சிஸ்டர் அந்தோணியாரே, தூய்மை லீல் என்கிற புஷ்பமான சிஸ்டர் அந்தோணியாரே, இஸ்பானிய சீமைக்கு நவ நட்சத்திரமான சிஸ்டர் அந்தோணியாரே, சுவிசேஷத்தை ஊக்கத்துடனே பிரசங்கித்து நடத்தியவரான சிஸ்டர் அந்தோணியாரே, சர்வேசனுடைய திருவசனத்தின் தொனிச்சத்தமான சிஸ்டர் அந்தோணியாரே, ஈஸ்வரத்து சாந்துவாகிய சர்வேசனுடைய படிப்பினைகளை விரும்பியவரான சிஸ்டர் அந்தோணியாரே, அபி விசுவாசிகளுக்கு பயங்கரமாக உபதேசித்தவரான சிஸ்டர் அந்தோணியாரே, பசாசுகளை நடுநடுங்க செய்கிறவரான சிஸ்டர் அந்தோணியாரே, புண்ணியவான்களுக்கு குறையற்ற படிப்பினையான சிஸ்டர் அந்தோணியாரே, மீனோன் என்கிற சன்னியாசிகளுக்கு படிப்பினையான சிஸ்டர் அந்தோணியாரே, அப்போஸ்தலருடைய கொழுந்தான சிஸ்டர் அந்தோணியாரே, பாவிகளுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவரான சிஸ்டர் அந்தோணியாரே, வழி தப்பி போகிறவர்களுக்கு துணையான சிஸ்டர் அந்தோணியாரே, ஆச்சரியங்களை செய்கிறவரான சிஸ்டர் அந்தோணியாரே, சலிப்புள்ளவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறவரான சிஸ்டர் அந்தோணியாரே, குற்றமில்லாத ஜனங்களுக்கு ஆறுதலும் பாதுகாவலுமான சிஸ்டர் அந்தோணியாரே, ஊமைகளை பேச செய்கிறவரான சிஸ்டர் அந்தோணியாரே, உண்மைகளை போதிக்கிற உபதேசியரான சிஸ்டர் அந்தோணியாரே, பசாசுகளை மிரட்டி ஓட்டுகிறவரான சிஸ்டர் அந்தோணியாரே, அடிமைப்பட்டவர்களை மீட்கிறவரான சிஸ்டர் அந்தோணியாரே, வியாதிக்காரர்களை குணமாக்கிறவரான சிஸ்டர் அந்தோணியாரே, மரித்தவர்களை சர்வேசனுடைய உதவினாலே உயிர்ப்பித்தவரான சிஸ்டர் அந்தோணியாரே, பிறவி குருடருக்கு கண் கொடுத்தவரான சிஸ்டர் அந்தோணியாரே, காணாமற் போனவைகளை காட்டி கொடுக்கிறவரான சிஸ்டர் அந்தோணியாரே, இழந்து போன பொருள்களை கண்டெடுக்க செய்கிறவரான சிஸ்டர் அந்தோணியாரே, வழக்காளிகளுடைய உண்மையை பாதுகாக்கிறவரான சிஸ்டர் அந்தோணியாரே, பரலோகத்திற்கு சுதந்திரவாளியான சிஸ்டர் அந்தோணியாரே, தரித்திரருக்கு ரத்தனமான சிஸ்டர் அந்தோணியாரே, சமுத்திரத்தின் மச்சங்களுக்கு உபதேசித்தவரான சிஸ்டர் அந்தோணியாரே, அப்போஸ்தலருடைய குறையற்ற சுத்திகரத்தை நேசித்தவரான சிஸ்டர் அந்தோணியாரே, நஞ்சிருக்க கண்டு போஜனம் அருந்தியவரான சிஸ்டர் அந்தோணியாரே, புண்ணியம் என்கிற ஞான வெள்ளாண்மையை பல நாடுகளில் விளைவித்தவரான சிஸ்டர் அந்தோணியாரே, உலகம் என்கிற அவதத்தை புறக்கணித்தவரான சிஸ்டர் அந்தோணியாரே, சமுத்திரத்தில் உத்தரப்படும் எத்தனையோ பேர்களை ரட்சித்தவரான சிஸ்டர் அந்தோணியாரே, உம்மை பார்த்து வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு அன்பரான சிஸ்டர் அந்தோணியாரே, தேவரீரை புகழ்கிறவர்களுக்காக மன்றாடுகிறவரான சிஸ்டர் அந்தோணியாரே, எண்ணிறந்த ஆத்துமங்களை பரலோகத்தில் சேர்ப்பித்தவரான சிஸ்டர் அந்தோணியாரே, நன்னா கழியாத நற்றவரான சிஸ்டர் அந்தோணியாரே, ஐம்புலன் வென்றோருடைய சபைக்கு அரணனான சிஸ்டர் அந்தோணியாரே, சிறு குழந்தை ரூபத்தை கொண்டிருந்த கர்த்தரை கையில் ஏந்தியவரான சிஸ்டர் அந்தோணியாரே,
உலகத்தின் பாவங்களை போக்கிற சர்வேசுடைய சமரபிரிவியாகிய சேசுவே. உலகத்தின் பாவங்களை போக்கிற சர்வேசுடைய சமரபிரிவியாகிய சேசுவே. உலகத்தின் பாவங்களை போக்கிற சர்வேசுடைய சமரபிரிவியாகிய சேசுவே. அச்சிஷ்ட அந்தோணியாரே, சூரத்னமுள்ள மேய்ப்பரே, கஸ்திப்படுகிறவர்களுக்கு சந்தோஷம் வருத்திவிக்கிறவருமாய் பாவ கனியுடைய காந்தியை சீக்கிரத்திலே அமர்த்துகிறவரும் உன்னத பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் இம்மையினுடைய அவதிக்கு பிற்பாடி எளியவர்களாயிருக்க எங்களுக்கு மோட்ச விருந்து தந்தரலம் அன்றாடும் இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாகத்தக்கதாக பிரார்த்திக்கிடவும். பிதாவாகிய சர்வேஸ்வரா சுவாமி, உமது திருச்சபையானது அச்சிஷ்ட அந்தோணியாருடைய ஞான உதவினாலே உரம் பெற்றிருக்கவும் நித்திய ஆனந்தத்தை அனுபவிக்க நாங்கள் பாத்திரமாயிருக்கவும் உம்முடைய ஸ்துதியரான முத்து பேர் பெற்ற அச்சிஷ்ட அந்தோணியாருடைய திருநாமத்தை கொண்டாடுகிற நாங்கள் அவருடைய புண்ணிய மாதிரியை அனுசரித்து கொண்டு பேரின்ப மோட்சராட்சியத்தில் சேரவும் அனுக்கிரகம் செய்தருளும். உம்முடைய திருச்சபைக்கு சந்தோஷம் வருத்திவிக்க வேண்டும் என்றும் தேவரீரை மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தரளும் சுவாமி. ஆமென். அந்தோணியாரின் குறித்து 13 மன்றாட்டு. நீர் சாவை அகற்றுகிறீர், வார்த்தையால் மரித்தவர்களை உயிர்ப்பித்தவரான அச்சிஷ்ட அந்தோணியாரே, இப்போது மரண அவஸ்தையாயிருக்கிறவர்களுக்கும் மரணத்தை அடைந்தவர்களுமான சகல விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கு சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. நீர் தப்பறை ஒழிக்கிறீர், அச்சிஷ்ட அந்தோணியாரே, சகல தப்பறைகளின் நின்றும் எங்களை காப்பாற்றி அச்சிஷ்ட பாப்பானவருக்கும் திருச்சபைக்காகவும் வேண்டிக் கொள்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கு சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. நீர் ஆபத்துகளை நீக்குகிறீர், அச்சிஷ்ட அந்தோணியாரே, எங்கள் பாவங்களுக்கு தக்க ஆக்கினையாக சர்வேஸ்வரன் வரவிடுகிற பஞ்சம், படை, கொள்ளை, நோய் முதலிய ஆபத்துகளிலே நின்று எங்களை காத்துரட்சித்தருளும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக.
அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. நற்செய்தி வாசத்துக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அழகு 6 இறை சொற்றொடர்கள் 9 தொடங்கி 13 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை நம்பிக்கையிலும் அன்னை மரியின் பரிந்துரையிலும் பிறர் அன்பில் வாழும் அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய திருவிழாவினுடைய 10வது நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? கோபமாக இருக்கீங்களா? அது கேட்ட கேள்வி கூட இந்த பதில் சற்று உரத்து வருகிறது. அந்த அளவுக்கு கோபமாக இருப்பீங்க. நானும் இந்த அந்தோனியார் திருவிழாவுக்கு ஒரு 13 நாள் ரெஸ்ட்டு அப்படின்னு நினச்சேன், விடலை. பிடிச்சி நீ கொஞ்சம் ஏதாவது பேசுப்பா அப்படின்னு சொல்லி அந்தோனியார் பேச வைத்தார். அந்தோனியார், இந்த நாட்களில் நீ ஏதாவது சொல்ல வேண்டும், இந்த திருவிழாவில் உன்னுடைய பங்களிப்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பது அடிப்படையில் தான் ஒரு 3/4 மணி நேரம் நானும் காத்திருந்து பார்த்தாலும் நடக்காது ராஜா, நடக்காது. நீ பிரசங்கம் வச்சே ஆகணும், திருவிழாவில் உன்னுடைய பங்களிப்பு கொடுத்தே ஆகணும், ரெஸ்ட் எடுக்கவே முடியாது. வர்ற சோக்கா நன்றி சொல்கிற, நல்லா இருக்கீங்களா, மகிழ்ச்சியாக இருக்கீங்களான்னு கேட்குற, பெய்கிற,
அவ்வளோத்துக்கு உனக்கு குளிர் விட்டு போச்சா அப்படின்னு அந்தோணியார் இன்னைக்கு எனக்கு உச்சந்தலையில் போட்டு நொங்குன்னு அடித்த மாதிரி 3/4 மணி நேரம் நானும் காத்திருந்து சாமியார் கடைசி வரைக்கும் இந்தா வாரேன்னு சொல்லி இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் கேட்டதுனால இனிமே அந்தோணியார் தான் ஏதோ வேலையை பார்க்குறாரு, அவரை மீறி ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மறைவுரை எந்த தயாரிப்பு இல்லாமல் வந்திருக்கிறேன். என்ன சொன்னாலும் தூய ஆவியாரின் தூண்டுதலின் பேரில் சொல்கிறார்கள் என்பதுதான் சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் உண்மை. இனியவர்களே, இன்றைய தலைப்பு என்ன? ஜெபத்தில் ஜெயம் கண்டவர் புனித அந்தோணியார். இங்கே சிறப்பான ஒரு தலைப்பு. இன்னைக்கு காலையிலே இங்கு சிறப்பாக வந்த தந்தை மறைவுரை வைத்திருக்கிறார்கள். என்னுடைய துர்பாக்கியம் அந்த மறைவுரை கூட என்னால் கேட்க முடியல, இல்லைன்னா அதில் இருந்தால் ஏதாவது சொல்லியிருக்கலாம், அதையும் கேட்க முடியல. இருந்தபோதும் கடவுள் என்ன உணர்த்துகிறாரோ உங்களிடம் சொல்ல அழைக்கிறேன். அந்தோணியார் அப்படின்னா அவருடைய திருவிழா என்னைக்கு தான்? ஆக்சுவலாக ஜூன் 13. ஆனால் நீங்கள் ஏன் ஜனவரி மாதம் கொண்டாடுறீங்க? ஜூன் 13 திருவிழா. சவரியார் திருவிழா டிசம்பர் 3. சவரியாருக்கு வேறு என்னைக்காவது திருவிழா கொண்டாடுறாங்களா? இல்லை, இல்லையா? மே மாதம் ஒரு சிலர் கொண்டாடுவாங்க. அது விடுமுறை நாளை கணக்கு பண்ணி எல்லா மக்களும் கூடுவதற்காக சின்ன சின்ன ஆலயங்களை வைப்பாங்க. அந்தந்த நாட்களில் திருச்சபை கொடுக்கப்பட்ட புனிதர்களுக்கு மட்டும்தான் எல்லா இடங்களையும் திருவிழா நடக்கும், இல்லையா? சவரியாருக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது ஒரு சிலர் மிக்கேலியாருக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஜெபமாலை மாதைக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாத்துக்குமே அந்தந்த நாட்களில் தான் நடக்கும். நீங்கள் மட்டும் ஏன் வித்தியாசமாக ஜனவரி மாதம் கொண்டாடுறீங்க? ஏன் கேட்கல சத்தமா? ஓஹோ, அப்போ சிறுவத்தனமாக மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கோன்னே. வனத்து அந்தோணியார் தான் மேலே ஏற்றனப்போ. அதனால அப்போ இன்னாசியார் திருவிழா அன்னைக்கு தான் சவரியாருக்கு நம்ம விழா கொண்டாடணும். அப்போ ஜூலை 30 தான் நம்ம சவரியாருக்கு விழா கொண்டாடணும், இல்லையா? வனத்து அந்தோணியார் பக்தர் புனித பதுவை அந்தோணியார் என்பதால் அவருக்கு நாம் கொண்டாடுறோமா? சரி, இது ஒரு கருத்து. வேற முன்னோர்களை போய் நம்ம நேராக இருக்க கல்றத்தோட்டத்தில் போய் தட்டி எழுப்பி, எதுக்கப்பா நீ இப்படி கொண்டாடுறீங்க, எங்களுக்கு எழுதியாவது வச்சுட்டு போனீங்களா, ஒன்றும் தெரிய மாட்டேக்கு அப்படின்னு கேட்கணும். வேற ஏதாவது அது கெஸ்ஸிங்? கோயிலை இந்த ஜனவரி மாதம் தான் கட்டினாங்களா? பத்திலா? சரி, அது ஒன்று. ஓகே, கோயில் கட்டினது அடிப்படையில் வைக்கலாம். குரு, அதாவது வனத்து அந்தோணியாரை கணக்கு பண்ணி வைக்கலாம், கோயிலை கட்டினதை கணக்கு பண்ணி வைக்கலாம், முன்னோர் ஏதாவது ஒரு காரணத்துக்காக வைத்திருக்கலாம். வேற உபவாசம் இருந்து வச்சாங்களா? சொல்லு. சரியான நாள் அறுவடை நாள். இன்னைக்கு நமக்கு மே மாதம் எப்படியோ நம்முடைய முன்னோர்களுக்கு தை மாதம் அப்படி. நம்முடைய முன்னோர்கள் முழுக்க முழுக்க வேளாண்மைனா எதுவும் நெல் மட்டும் கிடையாது, விளையக்கூடிய எல்லாமே என்னதுதான்? வேளாண்மை தான். அப்போ இந்த தை மாதம் என்பது பணப்புழக்கத்தினுடைய ஒரு மாதம். மற்ற எல்லா மாதமும் உழைக்கணும், ஆனால் இந்த தை மாதம் என்னது? நின்று நன்றாக விழா கொண்டாடக்கூடிய, கைகளில் தான் உழைத்த அனைத்து உழைப்புக்கும் அந்த பலன் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த தை மாதம். அதைத்தான் இந்த நவீன காலத்தில் ஜனவரி மாதம் என்று சொல்கிறோம். அப்படி என்றால் அறுவடையினுடைய கனியை நாம் பெறக்கூடிய ஒரு மாதம். அந்த மாதத்தில் வேறு எந்த புனிதருக்கும் விழா கொண்டாட மாட்டாங்க. ஏன் அந்தோணியாருக்கு மட்டும் விழா கொண்டாடுங்கள் என்றால், அந்தோணியார் எங்களுடைய புனிதர், அந்தோணியார் என் புனிதர் என்ற உணர்வு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் உண்டு. ஏன் ஜனவரி மாதம் சவரியாருக்கு கொண்டாடலை? ஏன் ஜனவரி மாதம் மாதாவுக்கு கொண்டாடலை? ஏன் அந்தோணியாருக்கு மட்டும் கொண்டாடுகிறோம் என்றால், இந்த அந்தோணியாரையும் இந்த தமிழக மக்களையும் பிரிக்கவே முடியாது. நன்னா பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் ஒரு அந்தோணியார் ஃபோட்டோ இருக்கும், சவரியார் ஃபோட்டோ கூட இல்லாமல் இருக்கும். எந்த ஊருக்கு போனாலும் அந்த கோயிலில் கண்டிப்பாக அந்தோணியார் சிறுவம் இருக்கும், அல்லது ஒரு குருசடி இருக்கும். அந்தோணியார் என்பவர் நம்முடைய இணை பாதுகாவலர், தமிழக மக்களுடைய ஒரு இணை பாதுகாவலர். நீங்கள் மாதா கோயிலில் போனாலும் அங்கே அந்தோணியாருக்கு வேலையே இல்லை. இயேசுவின் திருஹிருதயத்துக்கு போனாலும் அங்கே அந்தோணியாருக்கு வேலையே இல்லை. ஆனால் அங்கே ஒரு அந்தோணியார் கோயில் இருக்கும். நீங்கள் எந்த கோயிலில் லிஸ்ட் எடுத்து பார்த்தாலும் அந்தோணியார் சிறுவம் இல்லாமல் அந்த ஊர் இருக்காது. காரணம், அந்தோணியார் எங்கள் புனிதர், அந்தோணியார் எங்களுடைய தெய்வம்.
என்று இந்த தமிழக மக்கள் அந்தோனியை இறுக பிடித்தார்கள். எனவேதான் என் புனிதர், என் குல தெய்வத்தின் ஒரு மாபெரும் சாயலாக இருக்கக்கூடிய இந்த புனிதரை நான் ஜாம் ஜாம்னு கொண்டாடணும். அதுக்காகத்தான் அந்த அறுவடை காலத்தை கணக்கு பண்ணி மிக ஆடம்பரமாக செலவு செய்து மிக மிக அழகாக மிகவும் அனுபவித்த அந்தோனியார் திருவிழாவை கொண்டாட வேண்டும் அடிப்படையில் தான் இந்த ஜனவரி மாசத்துல திருவிழா நடக்கு. ஜூன் 13 அது வச்சுக்கோங்க, அது உங்க திருச்சபைக்கு வச்சுக்கோங்க. அப்போ என்கிட்ட காசு இருக்காது. எல்லா பிள்ளைகளும் நான் போய் படிப்புக்கு சேர்த்துருவேன். என் புனிதர்கள் நான் விழா கொண்டாட காசு இருக்காது. எனக்கு அப்போ தொழில் பணையேத்தம் இருக்கு, அதே போல் இன்னும் நிறைய கடல் தொழில் இருக்கு, வேளாண்மை எல்லாம் அப்போதான் நான் கொண்டு முதல்ல போட்டிருப்பேன். எப்படி என் புனிதருக்கு நான் ஜாம் ஜாம்னு விழா கொண்டாட முடியும்? வேணா அன்னைக்கு ஒரு பூசை வச்சுக்கலாம், அந்தோனியை நினைச்சுக்கிடலாம். ஆனா என் புனிதருக்கு நான் நின்று 10க்கு 13 நாள் நான் விழா கொண்டாடி சிறப்பிக்க வேண்டும் என்றால் பொருளாதாரம் என் கையில இருக்கணும். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த நாளை சிந்தித்து இந்த காலத்தை மிகச் சிறப்பாக நமக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். நம்ம கொடியேத்தமே அந்த பாடத்தை அழகாக கற்றுக் கொடுத்துருது இல்லையா? உங்கள் கொடியேற்றம் இன்னைக்கு தை 1, மற்ற நாட்கள்லாம் தை மாதம் பிறந்து வருகின்ற செவ்வாய்க்கிழமை, பௌர்ணமியில் வருகின்ற செவ்வாய்க்கிழமை, இல்லைன்னா ஒவ்வொரு திருவிழா, புளியம்பட்டி திருவிழா. ஆனால் நீங்கள் தை 1 கொடியேற்றம், அது எந்த கிழமை வந்தாலும் சரி, ஏனெனில் அது மாதத்தினுடைய பிறப்பு, அறுவடை மாதமாக இருக்கக்கூடிய தை மாதத்தினுடைய பிறப்பு. அது என்னுடைய அந்தோனியாருக்கு நான் விழா எடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் நிகழ்வை சுட்டி காட்டுகிறது. எனவே தான் இந்த அந்தோனியாருக்கு ஏன் ஜனவரி மாதம் திருவிழா என்பதை உலகறிய காட்டுகின்ற ஒரே ஊர் சிலுவைப்பட்டி தான். ஒரே ஊர் சிலுவைப்பட்டி தான். ஏனெனில் அறுவடை மாதத்தில் என் புனிதருக்கு நான் விழா கொண்டாட வேண்டும் என்பது அடிப்படை தான் நீங்கள் எல்லாரும் திருவிழா கொண்டாடுங்க. சரியா? சரியா? அழகாக அந்த பையன் சொன்னா, இதுவும் கடவுளுடைய வெளிப்பாடாக நினைக்கிறேன். எனவே இந்த நாட்களில் இந்த அந்தோனியார் திருவிழா மட்டும்தான் எல்லா இடத்துலையும் இருக்கு. பல புனிதர்கள் இருந்தாலும் இந்த அந்தோனியாரை இது நம்முடைய புனிதர் என்ற ஒரு உணர்வு எல்லா மக்களுக்கும் ஏற்பட வேண்டும். அந்தோனியாரை ஒதுக்கிவிட முடியாது. காரணம், ஒரு மாபெரும் வல்லமை மிக்க புனிதர். நேற்றைய நாளில் மறைவுரையில் மிக அழகாக கேட்டார்கள், தங்களுடைய பெற்றோருக்கு அந்தோனியார் கொடுத்த ஒரு மாபெரும் பாக்கியம் என்ன? அவர் புனிதர் பட்டத்தை பெற்றோர்கள் காதால் நின்று கேட்டு கண்ணால் கண்டுகளித்தார்கள். அந்தோனியாரை பெற்ற வயிறும் பாக்கியமாக பெற்றது, வளர்த்த தகப்பனுடைய கரங்களும் பாக்கியமாக பெற்றது, அந்தோனியாரை பின்பற்றிய சபையினரும் பாக்கியமாக பெற்றார்கள். அவர் இறந்து கிட்டத்தட்ட சொற்ப ஆண்டுகளில் புனிதர் பட்டம் வாங்கிய ஒரு மாபெரும் புனிதர். இன்று அந்தோனியாருடைய ஒரு புகழ் எல்லா இடத்திலும் இருக்கு. அழகா சொல்லுவாங்கன்னு, உலகத்திலேயே அதிக கோயில் யாருக்கு இருக்கு அப்படின்னு. யாருக்கு இருக்கு? அந்தோனியாருக்கா? மாதாவுக்கா? முதல்ல மாதாவுக்கு, சரி. ரெண்டாவது அந்தோனியாருக்கு தானா? நல்லா தெரியுமா? நான் என்ன சொல்லுவேன்னா, அந்தோனியாருக்கு தான் முதல்ல கோயில் இருக்குன்னு சொல்றேன். ஏன்? இன்னைக்கு நம்ம மாதாவுக்குன்னு சொல்லலாம், ஆனால் ஒரு மாதாவுக்குன்னு இருக்குமா? இருக்காது இல்லையா? நம்ம சைடு பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி மாதாவுக்கு நிறையா இருக்கும், ஆரோக்கிய மாதாவுக்கு நிறையா இருக்கும், லூர்து மாதாவுக்கு நிறையா இருக்கும், பனிமய மாதாவுக்கு நிறையா இருக்கும். இப்படி மாதாக்கள் குணநலங்கள் அடிப்படையில் பிரித்து வச்சாங்க. ஆனால் எல்லாரும் ஒரே மாதா தான். அப்படி என்றால் தனித்தனியாக பார்த்தோம் என்றால் மாதாவுக்கு, வேளாங்கண்ணி மாதாவுக்கு உலகத்தில் அதிக கோயில் இருக்கா? இல்லை. லூர்து மாதாவுக்கு உலகத்தில் அதிக கோயில் இருக்கா? இல்லை. பாத்திமா மாதாவுக்கு உலகத்தில் அதிக கோயில் இருக்கா? இல்லை. ஆனால் அந்தோனியாருக்கு இப்படி பிரித்து வச்சிருக்கீங்களா? வனத்து அந்தோனியாருக்கு அதிக கோயில், பதுவை அந்தோனியாருக்கு அதிக கோயில், புளியம்பட்டியில் இருக்கின்ற அந்தோனியாருக்கு அதிகமான கோயில், சிலுவைப்பட்டியில் இயேசுவை கரங்களில் தாண்டிய இந்த புனிதருக்கு அதிகமான கோயில், இப்படி இருக்கா? இல்லை. அந்தோனியாருக்குன்னா ஒன்று தான், அவர் எந்த பிரிவினையும் இல்லை. அப்படி என்றால் அதிக கோயில் யாருக்கு தான் இருக்கு? அந்தோனியாருக்கு. ஆனால் அன்னை மரியாவுக்கு சொன்னாலும் முதலில் அதிகமான கோயில், ஒரே பெயர் கொண்ட கோயில் என்றால் புனித அந்தோனியாருக்கு. அந்த அளவுக்கு அந்தோனியார் மக்களோடு ஒரு மாபெரும் இணைந்து விட்ட ஒரு புனிதர். ஆனால் நீங்கள் பூச புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே என்ன கொடுத்துருப்பாங்க, சில புனிதர்களுக்கெல்லாம் அந்த திருக்குடும்ப மன்றாட்டு, காணிக்கை மன்றாட்டு, இது எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்தோனியாருக்கு வெறும் திருக்குடும்ப மன்றாட்டு மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. மக்களிடம் இவ்வளவு ஒரு மாபெரும் நிலையை அடைந்த ஒரு புனிதருக்கு திருச்சபை இவ்வளவு தான் கொடுத்துருக்கு. காரணம், அவர் ஒரு மறை வல்லுனர், அவ்வளோதான்.
ஆனால் மக்களோடு ஒன்றாக கலந்து விட்ட புனிதர். மக்கள் ஒரு திருச்சபை ஒரு பார்வை பார்க்கிறது, மக்கள் ஒரு பார்வையை பார்க்கிறார்கள். இருந்தபோதும் திருச்சபை தன்னிடமிருந்து பின்வாங்கவில்லை. இயேசுவின் பார்வையில் அவர் ஒரு மறை வல்லுனர். அதுதான் திருச்சபையினுடைய பார்வை. இந்த மக்களுடைய பார்வையில் வேண்டும் என்றால் இயேசுவுக்கு அடுத்தபடியான ஒரு நிலையை நாம் புனிதர் அந்தோனியாருக்கு கொடுக்கலாம். ஆனால் திருச்சபையின் பார்வையில் அவர் ஒரே மறை நல்லுனர். அவர் ஒரு குருவானவர், ஒரு கப்புச்சின் சபை, அவர் ஒரு மறை வல்லுனர். அப்படி என்றால் இயேசுவின் பார்வையில் எப்பேற்பட்ட உயர்ந்த மனிதராக இருந்தால் கூட அவர் தன்னுடைய இடத்தில் வரும்போது, ஒரு மாபெரும் மேன்மை புரிந்த நபராக இருந்த போதும் கூட, அவர் தன்னிலை வரும்போது எல்லாமே எப்படிதான் சமமாகத்தான் மதிக்கப்படுவார்கள். இதுதான் திருச்சபையினுடைய பார்வை. இந்த அந்தோனியாருடைய இவ்வளவு பெரிய புகழுக்கு காரணம் என்ன? அவர் செய்த சிறு சிறு ஜபங்கள், வேற எதுவுமே இல்லை. அவருடைய முதல் ஜபம் என்னவாக இருந்தது? அவர் செஞ்ச முதல் ஜபம் என்னது? என்ன ஜபம்? ஓ மரியை வா. சரி, சிலை வழிபாடா? எப்படி எனக்கு உணர்த்தணுமானே உனக்கு அந்தோனியார் உணர்த்திக்கிட்டே இருக்காருன்னு நினைக்கிறேன். கேள்வி கேட்க அவன்கிட்ட தான் பதில் வந்துக்கிட்டே இருக்கு. சிலுவை அடையாளம் இருந்தது தான். இன்னைக்கு நம்ம ஜபம்னா கையை விரிச்சு ஆண்டவரே இறங்கும் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, பிதாசுவன் போடுறது தான் உன்னத ஜபம். இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த ஜபம் என்ன ஜபம் தான்? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே தான். வேற எந்த ஜபமும் சொல்லலை. அதிக மொழிகளை பேசுவதனால் ஆண்டவர் இறங்கி வருவார் என்று சொல்லலை. ஆண்டவரை ஆண்டவர் என்று கூப்பிடுவதால் நீங்கள் நல்லவர்கள் என்று நினைக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து கடிமை தான் சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் நம்முடைய ஜபம் என்ன? அந்தோனியார் சொல்லி கொடுத்தது என்ன? சிலுவை அடையாளம் இடு, உன்னை சொத்தி இருக்கிற சத்துருக்கள் விலகி போகும். இதுதான் புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு மாபெரும் நிகழ்வு. அதன் அடிப்படையில் தான் நம்முடைய குழந்தைகளுக்கு அடிப்படை ஜபம் என்னது? பிதாசுவம் போடுமா? போட சொல்றோம். அடுத்த நிலை என்னது? அஜிஷ்ட சிலுவை போடுங்க, போடுங்க, சொல்லி போடுங்க. இதுதான் இந்த குழந்தைகளுக்கு உண்டான ஒரு ஜபம். இது தினமும் நீங்க போடுறீங்களா? இதுதான் நம்முடைய குறைபாடு. புனித அந்தோனியார் எந்த நிகழ்வுக்கு எடுத்தாலும் ஜபம் பண்ணல, கத்தல, விவிலிய சொற்களை மீண்டும் மீண்டும் சொல்லல. அவர் செய்த ஜபம் என்னது? சிலுவை அடையாளம். எப்பவும் போட்டுக்கிட்டே இருப்பார். ஆனா நம்ம குழந்தைகளுக்கு நாம் அழகா சொல்றோம், மற்ற ஊர்களை காட்டில் நமது குழந்தைகள் இந்த பாரம்பரிய ஜபங்களை படிப்பதில் மிக மிக புலமை பெற்றவர்கள். ஆனால் தினமும் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்கிறார்களா என்பதுதான் ஒரு மாபெரும் கேள்வி. எனவே புனித அந்தோனியார் ஜபத்தில் ஜெயம் கண்டவர் என்றால் அந்தோனியாருடைய ஜபம் எதுவாக இருந்தாலும் அடிப்படை ஜபம் சிலுவை அடையாளம். இதைத்தான் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும். நீங்களும் எங்க சென்றாலும் சொல்லி கொடுத்துதான் இந்த சிலுவை அடையாளம் விட்டு தான் வளர்க்கணும். நம்முடைய பாரம்பரியத்தில் இந்த சிலுவை அடையாளத்தை பிரிக்கவே முடியாது. இவனா நல்லா பாருங்க, எங்கேயாவது வண்டியில் போய்கிட்டு இருப்போம், ஏதாவது ஒரு கெவி அல்லது கோயில் பார்த்தா என்ன பண்ணுவீங்க? சிலுவை தான் போடுவோம். திடீர்னு ஒரு ஆம்புலன்ஸ் போகும், என்ன பண்ணுவீங்க? சிலுவை தான் போடுவோம். திடீர்னு ஒரு பயம் வந்துடும், என்ன பண்ணுவீங்க? சிலுவை தான் போடுவோம். திடீர்னு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கெட்ட கனவு ஏதாவது வருமோ அப்படின்னு சொல்லி பயம் வரும், என்ன பண்ணுவீங்க? சிலுவை எப்படி போடுவீங்க? நாலா பக்கமும் போடுவோம். போடு போடு, பின்னாடி கை போகாது அங்கேயும் போட்டுரும். சில பேர் கேள்வி கேட்பான், ஃபாதர் மேலே இருந்து இறங்கிட்டுனா சரி மேலேயும் போடு, காலுக்கு தான் போட முடியாது அதையும் போட்டுக்க. 6 பக்கமும் சிலுவை போடுறாங்க. அந்த அளவுக்கு சிலுவை நம்மை காக்கக்கூடிய ஒரு மாபெரும் செயல். எனவே தான் இந்த சிலுவை நம்மோடு ஒன்றித்துள்ளது. இந்த சிலுவை நம்மோடு ஒன்றித்துள்ளது. இந்த சிலுவை தான் நம்ம ஜெபமாலையில் ஜெபிக்கிறோம், நம்ம சிலுவை நம்ம அணிந்திருக்கிறோம். ஆக அந்தோனியாருடைய மாபெரும் ஜெபம் சிலுவை. இந்த அதுதான், அது வாய் திறந்து சொன்ன ஜெபம். நான் என்ன சொல்கிறேன், ஜெபம் என்பது வாய் திறந்து சொல்வதால் மட்டுமல்ல, கண்களை மூடி கடவுளை நினைப்பதுதான் உன்னத ஜெபம். கண்ணை மூடினேன், பாட்டு கிளாஸ் உண்டா? உன்னை தேடினேன்,
சரி, அதான் கண்களை மூடி நாம் கடவுளை நினைத்து ஒரு காரியத்தில் இறங்கினால் அதைவிட உன்னத ஜெபம் ஒன்றுமில்லை. ஆனால் இன்று தவறாக கற்பிக்கப்படுகிறது. ஜெபம் என்றால் வாய்களில் இருந்து வார்த்தைகள் வர வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இது தவறு. அது சொல்லலாம், தவறு அல்ல. ஆனால் இதுதான் ஜெபம், மற்ற எதுவும் ஜெபம் இல்லை என்பதற்கு புனித அந்தோனியார் இன்று ஒரு மாபெரும் சவுக்கடியாக சம்பட்டியாக நிற்கின்றார். ஜெபம் என்பது நம்முடைய குழந்தைகளுக்கு ஏற்றார் போல், நம்முடைய முதியோர்களுக்கு ஏற்றார் போல் நம்முடைய பின்புலத்தில் அடங்கி இருப்பதுதான் ஜெபம். இன்று நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன சிலுவை போட்டு உங்க பாட்டில் போறீங்க, அது ஒரு சிலை வழிபாடு சொல்லுவாங்க. சிலுவை போட்டால் எல்லாமே வந்துருமா? அதைத்தான் புனித அந்தோனியார் அழகாக எடுத்து காட்டுகின்றார். திருச்சிலுவையை விட வேறு எந்த விதமான மீட்பும் நமக்கு கிடைக்காது. புனித பவுலடியார் மிக அழகாக சொல்வார், திருச்சிலுவையை காட்டிலும் எனக்கு ஒரு மிகப்பெரிய பேரின்பம் எதுவும் இல்லை. காரணம், மீட்பு அதன் வழியாக தான் வந்தது. எனவேதான் புனித சவேரியார் சென்ற எல்லாம் சிலுவை தான் தூக்கிட்டு போனார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த சிலுவை என்பது பிரிக்க முடியாத ஒன்று. ஆனா நாம எப்படி இருக்கிறோம்? இந்த சிலுவை வேண்டான்னு இருக்கிறோம். நம்மளுடைய காக்கக்கூடிய ஒரு மாபெரும் அடையாளம், நம்மை மீட்கக்கூடிய ஒரு மாபெரும் அடையாளம், ஒரு ஜபத்தினுடைய வல்லமையினுடைய அடையாளமாக இருந்தபோது கூட இந்த சிலுவையை நாம் வேண்டாம் வெறுக்கிறோம். எப்படி? உங்க வீட்டுக்கு போங்க, மாதா படம் இருப்பாங்க, அந்தோனியார் படம் இருப்பாங்க, வெளியே வந்தா மிக்கேலியார் படம் இருப்பாங்க. சிலுவை இருக்கா? எல்லாரும் பொதுவாக கேட்க இருக்கா? எல்லார் வீட்லையும் அந்தோனியார் இருக்கா? கை தூக்குங்க, கையை கீழே போடுங்க. திருச்சிலுவை யார் யார் வீட்டில எல்லாம் தொங்க விட்டுருக்கீங்க? வெளியே ஒரு 6, உள்ள ஒரு 3, ஆக மொத்தம் 9. அப்போ ஏன் இதுக்கு ஒரு பின்புலம் இருக்கு? ஏன்? பாடுபட்ட சிலுவை துன்பத்தை கொடுக்கும். என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, நீங்க பிளஸ் பண்ணும்போது கையை மட்டும் வைங்க, சிலுவை போடாதீங்க. அப்படின்னா நீங்க ஆசீர்வாதத்துக்கு பதிலாக எங்களுக்கு சிலுவையை தாரீங்க, துன்பத்தை தாரீங்க. நம்பிக்கையை பார்த்தீங்களா? மக்களுடைய நம்பிக்கை. பிளஸ் பண்ணும்போது இப்படி தான் வைக்கணுமா? அப்படி சிலுவை போட்டா என்கிட்ட இருக்க எல்லா துன்பத்தையும் தூக்கி அவங்க கிட்ட நான் கொடுத்துட்றேன்னா, இதுதான் நம்முடைய பின்னணி. பார்த்தீங்களா? அந்த பின்னணி தான் நீங்க வீட்டில் இன்னும் சிலுவை மாட்டாம இருக்கீங்க. சிலுவையை பார்த்தா வீட்டுக்கு துன்பம் வந்துடும். சிலுவை வந்தா நம்முடைய வாழ்க்கையில் துயரங்கள் எல்லாம் வந்துடும், அழுக வந்துடும். சிலுவையா? அது கல்ற தோட்டத்தோடு இருந்துடணும்ப்பா, நம்ம வீட்டுக்கு வந்துடவே கூடாது, இல்லையா? உள்ள கொண்டு புதைச்சி மண்ணை மூட்டணும், தலை கட்டிக்கிறது என்னதுதான்? சிலுவை தான். இல்லை, அந்தோனியார் இன்னைக்கு என்ன சொல்றார்? திருச்சிலுவை தான் அவருடைய ஜெபம். இன்னைக்கு நீங்கள் வீட்டு வெளியே புனித மிக்கேலியாரை வைத்தாலோ, உள்ளே அந்தோனியாரோ அல்லது இயேசுவின் திருஹிருதயமோ அன்னை மரியாதை வைத்தாலோ, அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நீங்கள் விவிலிய வார்த்தையில ஒட்டி வைத்தாலோ, திருச்சிலுவை தான் அடிப்படை ஜெபம். அது இல்லையேல், அது இல்லையேல் இப்படி அந்தோனுடைய பார்வையில் ஒன்றுமே இல்லை. ஆக நம்முடைய பார்வையில் திருச்சிலுவை தான் உங்களுடைய மீட்பு. இன்னைக்கு நீங்க எல்லாரும் விண்ணகத்தின் வாசலுக்கு செல்ல தகுதி படைத்த நபர்கள் என்பதற்கு காரணம் சிலுவை. இந்த சிலுவை மட்டும் இந்த உலகத்திற்கு வரவில்லை. இயேசு இந்த சிலுவையை அறைந்து சாகப்படவில்லை என்றால் உங்களுக்கு விண்ணக கதவு திறந்தே இருக்காது. நீங்க கடைசி வரைக்கும் ஆட்டை பலி கொடுத்துட்டே இருந்திருக்கணும், ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு ஆடு. அப்படி என்றால் உங்களுடைய கணக்கில் எத்தனை ஆட்டை பலி கொடுக்கணும்? ஆடே இருக்காது, சொல்லிட்டேன். அப்போ இந்த ஒரு சிலுவையினால் நாம் விண்ணகத்துக்கு செல்ல ஒரு வாசல் திறக்கக்கூடியது. அப்பேற்பட்ட உன்னத சிலுவையை எங்க வீட்டில் நான் மாட்ட மாட்டேன்னா எப்படி? ஏதோ ஒரு ஸ்டாரை நம்ம மாட்டுவோனே, அது எதனுடைய அடையாளம்? இயேசு கிறிஸ்து பாலநேசி எங்க வீட்டில் இருக்கார். குருத்தோலைக்கு எல்லாரும் ஓலை கொண்டு போவீங்க, எப்படி கொண்டு போவீங்க? சிலுவை. அது எதனுடைய அடையாளமா போய் வீட்டில் மாட்டுறீங்க? சும்மா கொடுக்காங்க ஃபாதர், பிரசங்க நேரத்தை கொஞ்சம் நேரம் போக மாட்டேன்னு சொல்லி சிலுவையை செஞ்சுட்டு வீட்டில் போய் சொருவிட்டு ஒரு வருஷம் அது காஞ்சிரும். அது முடிஞ்ச பிறகு கொண்டு வந்து சாம்பல் புதனுக்கு எரித்து பூசிடும். அதுவும் இதுவும் ஒன்று தான். நீங்கள் எவ்வாறு கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஸ்டாரை மாட்டுறீங்களோ, பாலநேசி எங்கள் வீட்டில் பிறந்திருக்கிறார் என்று உலகுக்கு சொல்றீங்களோ, அதே போல் குருத்தோலை ஞாயிறு நீங்கள் சிலுவையை கொண்டு உங்கள் வீட்டு முன்னாடி மாட்டினீங்கன்னா
இயேசு கிறிஸ்து, இறந்த இயேசு கிறிஸ்து இங்கு இருக்கிறார். இந்த வீடு இயேசு கிறிஸ்து நோன்பை அனுசரிக்கிற ஒரு வீடு. இந்த வீடு ஒரு சந்தி இருக்கக்கூடிய ஒரு வீடு. இந்த வீடு இறைச்சி உண்ணாது இருக்கக்கூடிய ஒரு வீடு. 40 நாளும் நாங்கள் ஆலயத்துக்கு செல்லக்கூடிய ஒரு மாபெரும் வீடு. தவக்காலத்தை அனுசரிக்கக்கூடிய ஒரு வீடு. இது இயேசுவின் துக்க நிகழ்வில் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு வீடு. 40 நாட்களும் குடி மற்றும் எந்த விதமான அலங்கார பொருட்களும் அணியாத ஒரு வீடு என்பதை அடையாளப்படுத்துவதான் என்ன மாத்துறீங்க? குருத்தோலையில சிலுவையை செஞ்சு வீட்டில் மாட்டுறீங்க. நடக்கா? இதெல்லாம் நடக்கா? சிலுவையை மாற்றோம், ஆனா உள்ள அந்த துக்க நிகழ்வுகளுக்கு ஏதாவது நடக்குதா? சந்தேகம் வந்துடுது. முட்டை சைவமா அசைவமா? அது சைவம் தான், சாப்பிட்டுக்கிடுவோம் அப்படின்னு எல்லாத்துக்கும் நாம சப்பக்கட்டு கட்டி இன்னைக்கு இறந்த இயேசுவை தூக்கி தொல்லையில வச்சிரும். ஆனால் பாலன் இயேசுவை தூக்கி கொண்டாடுறோம். யார் கொண்டாடப்பட வேண்டியவர்? பாடுபட்ட இயேசுதான் கொண்டாடப்பட வேண்டியவர். எனவேதான் திருச்சபையினுடைய அந்த திருவழிபாட்டு காலத்தில் முதலாக ஏற்படுத்தப்பட்ட விழா எந்த விழா தெரியுமா? ஈஸ்டர். பிற்காலத்தில் தான் அந்த கிறிஸ்துமஸ் வந்தது. ஆனா இன்னைக்கு கிறிஸ்துமஸை நம்ம ஜாம்னு கொண்டாடுறோம். ஈஸ்டரா? வேண்டாம். புனித வெள்ளியா? வேண்டவே வேண்டாம் என்று இன்று நாம் ஒதுக்கி வைக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் நீங்கள் சிலுவையை ஒதுக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் சிலுவையை நீங்கள் ஏற்படுத்தவில்லை. எனவே புனித அந்தோனியார் தன்னுடைய வாழ்க்கையில் ஜெபத்தில் ஜெயம் கண்டவர், இவ்வளவு வல்லமை மிக்க புனிதர் என்று ஒரு மாபெரும் நிலையை அடைய காரணம் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் சிலுவையை தன்னுடைய வாழ்க்கையில் பதித்து கொண்டார். புனித சவேரியார் சிலுவையோடு தான் பயணித்தார். எனவேதான் இன்று உலகம் போற்றக்கூடிய ஒரு மாபெரும் புனிதர்களாக, உலக மக்கள் தேடுகிற புனிதர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். ஆக இவர்கள் இன்று விடுக்கின்ற இந்த ஜெபத்தின் அடையாளமாக இருக்கின்ற பாதம் சிலுவை ஏற்றுக்கொள்ளுங்க. சிலுவை ஏற்றுக்கொள்ளுங்க. நம்ம வெறும் அடையாளத்தின் அடிப்படையில் தான் சிலுவையை ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு செயின் வாங்கி போட்டாலும் அதில் என்ன இருக்கும்? சிலுவை இருக்கும். அதேபோல் வீட்டில் என்ன செஞ்சாலும் என்ன போடுவோம்? நாள் செய்யலாம் என்ன செய்வோம்? சந்தனத்தை எடுத்து சிலுவை தான் செய்வோம். அதே போல் வீடு பால் காய்ச்சாலும் சிலுவை தான் போடுவோம். ஆனால் அந்த சிலுவை சிறுபமாக நாம் மாட்ட நாம் மறுக்கிறோம். காரணம், சிலுவை என்பது துன்பத்தின் அடையாளம். அது வந்தால் அது நமக்கு துன்பத்தை கொடுத்துரும், சுமையை கொடுத்துரும், துயரத்தை கொடுத்துரும், கண்ணீரை கொடுத்துரும். இது தவறு. இந்த பார்வையை மாற்றதான் இன்றைய நாளில் புனித அந்தோனியார் அழைக்கிறார். எனவே இந்த ஒரு சிந்தனையை தூக்கி வைத்து விட்டு முடிந்தவரை முதல்ல வீட்டில் போய் சிலுவை மாட்டுங்க. நீங்கள் போய் எந்த ஆஸ்பத்திரி, நம்ம அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் திடீர்னு உங்களுக்கு உடல் சரியில்லாமல் நீங்கள் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா அந்த ரூமில் என்ன தான் மாட்டியிருப்பாங்க? சிலுவை தான் மாட்டியிருப்பாங்க. அந்த நேரம் மாட்டினாங்களா? மாதாவை மாட்டினாங்களா? திருஹிருதய மருத்துவமனை, திருஹிருதய படம் கூட அங்கே இருக்காது. காரணம், சிலுவை தான் நோயிலிருந்தே விடுதலை கொடுக்கும் என்று அந்த அருட்சகோதரிகள் எடுத்துரைக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு விடுதலையின் சிற்பமாக, மீட்பின் சிற்பமாக இருக்கின்ற சிலுவையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதை நம்முடைய ஜெபமாக மாற்றி புனித அந்தோனியார் இன்று அழைக்கின்ற அழைப்பின்படி சிலுவை ஏற்ற மக்களாக, அது வீட்டிலிருந்து தொடங்குகின்ற ஒரு நிலையில் எதற்கெடுத்தாலும் சிலுவை என்ற சிலுவையின் மக்களாக சிலுவைப்பட்டி மக்கள் மாறுவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த நற்கருணை ஆசிரியருக்கு கடந்து செல்வோம்.
தேவரீர் உமது பிரதாப ஜோதி கதிர்களை மறைக்கிற திவ்ய நற்கருளில் உம்மை அத்தியந்த விசுவாசத்துடனே ஆராதிக்கிறேன். தேவரீருக்கு ஏற்காத துரோகங்களாகிய சண்டை சச்சரவுகளுக்கும் பெருமை ஸ்லாக்கியம் பொறாமை சச்சரை காய்முகாரத்திற்கும் சகல துன்மாரியர்களுக்கும் பரிகாரமாக பரிசுத்த சுதிரர்களின் தாட்சி ஒடுக்க சிரவணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவதே. இயேசுநாதருடைய திரு இருதயத்துக்கு தங்கள் குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கிற ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு தேவரே செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மை தனத்தை நினைத்து நன்றி இருந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஸ்திரங்கமா விழுந்து கிடைக்கிறோம். நேசமுள்ள சேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரை இருதய நிழலில் நாங்கள் இளைப்பார செய்திருளோம். தவறில் எங்களில் எவனாவது உமது திரை இருதயத்தை நோவ செய்திருந்தால் அவன் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரை இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கிருபை செய்தருளோம். இதுவுமன்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலம், விருத்தாப்பியருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சவுமாயிருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவஸ்தைப்படுகிற தலைமாட்டில் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவு பட்சத்தோடு நேசித்தீரே. சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகும், மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய சேசுவே, முறை முறையாய் மதுர திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பார கிருபை புரிந்தருளும். ஆமேன். நம்புகின்றேன்
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீன் பின்பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம். இனியவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய திருவிழாவினுடைய 10ஆம் நாள். இன்றைய நாளில் ஜெபத்தில் ஜெயம் கண்டவர் என்ற சிந்தனையில் இன்றைய நாள் முழுவதும் சிந்தித்திருக்கின்றோம். உங்களுடைய இந்த நேரத்தை 3/4 மணி நேரம் நான் களவுண்டதற்காக உங்களிடம் மனவருந்தி மன்னிப்பு கேட்டுக்கிறேன். காரணம், இன்னைக்கு குறித்த தந்தை ஏற்கனவே முன்னாடியே மறைவுரை வைத்து விட்டார். வேறொரு பெயரை போட்ட தந்தையை தான் கேட்டிருந்தேன். கிளம்புகின்ற நேரத்தில் பங்கு மக்களுடைய தேவைகள் அதிகமாக இருந்ததால் அவர் பங்கை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை. மக்களுடைய தேவை வந்துக்கிட்டே இருந்தாங்க. அதனால் வந்துடுறேன் நாங்கள் கடைசி வரைக்கும் அந்த தேவைகள் மக்களுக்காக பங்கு தந்தை நிறைவேற்றி இருந்ததை காரணத்தை காட்டி அவரால் வர முடியவில்லை. இருந்த நாள் இதை நல்ல ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு அந்தோனியார் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நீங்களும் 3/4 மணி நேரம் அந்தோனியாருடைய மன்றாட்டை பாடியிருக்கிறீர்கள், ஜெபத்தை ஜெபித்திருக்கிறீர்கள். எனவே இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக கருதி கொண்டு அந்தோனியாருடைய ஜெபத்தில் அதிகமாக இருந்ததுக்கு கடவுள் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் என்பதை நினைத்து நம்மை கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தி வாழ்த்துக்கொள்வோம். நம்மை ஆசீர்வதிச்சும் கொள்வோம். ஆண்டவர் சீயோனிலிருந்து நம்மளை ஆசீர்வதிப்பாரா. இன்றைய நாளில் சிறப்பாக இன்றைய வழிபாட்டை அனைத்தும் சிறப்பித்தவர்கள் பாடகர் குழு மற்றும் பீட பணியாளர்கள். எனவே அவர்களுக்கு நம்முடைய நன்றி சொல்லி திருவிழா வாழ்த்து சொல்லி ஆண்டவர் பேரார் அவரை ஆசீர்வதிப்போம்.
இன்று சரியாக 8:30 மணி அளவில் புதுநன்மை பெறக்கூடிய குழந்தைகளுக்கான புகைப்படம் எடுக்கின்ற நிகழ்வு நடைபெறும். சரியாக 9 மணி அளவில் ஊரின் அனைத்து தெருக்களிலும் புனித அந்தோனியாருடைய திருப்பவனி நடைபெறும். ஏற்கனவே சொல்லியிருந்தேன், திருப்பவனி வரக்கூடிய தெருக்களை மிக மிக சுத்தமாக, எந்த தண்ணியும் இருக்கக்கூடாது, எந்த விதமான தொந்தரவும் இருக்கக்கூடாது. துபாய்க்கு போயிட்டு வந்த வடிவல் எப்படி சொல்வார், ரோட்டில் சோறு போட்டு சாப்பிட்றோம், அவ்வளோ பளபளன்னு இருக்கணும்னு. அந்த அளவுக்கு உங்களுடைய தெருக்கள் மிக 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 சுத்தமாக இருக்க வேண்டும். உங்கள் வீடுகளை அழகுபடுத்துங்கள், வீடுகளை திறந்து வையுங்கள், வெளிச்சத்தால் அந்த தெருக்களை அழகுபடுத்துங்கள். புனித அந்தோனியார் மகிழ்ச்சி அடைந்து ஆசீர்வதிப்பார் என்ற சிந்தனையில் மிகச்சிறப்பாக தெருக்களை சுத்தமாக வைத்திருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை நாளுக்கான நிகழ்வு, நாளை நம்முடைய திருவிழாவுடைய 11வது நாள். நாளை நாளுக்கான சிந்தனை, ஆண்டவரின் அடிமை புனித அந்தோனியார். காலை 6 மணிக்கு ஜெபமாலையும், அதைத் தொடர்ந்து நவநாள் திருப்பலி நடைபெறும். அதை தலைமையேற்று மறையுரை வழங்குபவர்கள் அருப்பணி அமலன், புனித தாமஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி. மதியம் 12 மணிக்கு அந்தோனியாருடைய திருப்பண்டத்திற்கு முன்பாக ஜெபமாலையும் அந்தோனியார் ஜெபமும் நடைபெறும். இரவு 6:30 மணி அளவில் ஜெபமாலை, மன்றாட்டு மாலை, மறையுரை, நற்கருணை ஆசி நடைபெறும். அதை தலைமையேற்று மறையுரை வழங்குவர்கள் அருப்பணி அமலன் அவர்கள். இயக்குனர் தந்தை TMSS நம்முடைய முன்னாள் ஆன்மீக தந்தை என்று சொல்லலாம். நாளை நாளுக்கான அனைத்து நிகழ்வுகளையும் சிறப்பிப்பவர்கள் புனித அந்தோனியார் இளைஞர் சபை, புனித சூசேப்பர் சபையினர். நாளை இரவு 9 மணி அளவில் புனித அந்தோனியாருடைய சப்பரவோனி நடைபெறும். புனித அந்தோனியார் இளைஞர் சபை சிறப்பாக நம்முடைய திருவிழாவை நடத்துகிறார்கள். எனக்கு நம்முடைய வந்த குருக்களிடமிருந்து பெறப்பட்ட சிந்தனையில் அவர்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். நேற்றைய நாளில் நம்முடைய தந்தை அன்பு செல்வன் பள்ளி ஆண்டு விழாவில் சொன்னார். அவர் மதுரை உயர் நீதிமன்றத்தில் ஒரு மாபெரும் வழக்கறிஞரை பார்த்தார். அந்த வழக்கறிஞர் நமது ஊரை சார்ந்தவர். எந்த ஒரு வழக்கம் அவரிடம் போய் தோத்ததாக சரித்திரம் இல்லை. அவருடைய வழக்கறிஞர் அறைக்கு சென்றால் சிலுவைப்பட்டி அந்தோனியார் தான் வாயில நின்று அவர்களை வரவேற்கிறார். எந்த ஜாதியினர் போனாலும், எந்த மதத்தினர் போனாலும் அந்த அறையில் சென்றவுடன் அவர்கள் முடிக்கின்ற திருமுகம் சிலுவைப்பட்டி அந்தோனியார். அப்படிப்பட்ட ஒரு உயர் நிலையில் இருக்கிறார்கள். அதே போல் அருட்தந்தை உபடஸ் அவர்கள் தெரிவித்த ஒரு வார்த்தை, குருஸ்புரம் வங்கினிலே ஒரு மாபெரும் உதவும் கரங்கள் என்ற சிந்தனையின் அடிப்படையில் மிக சிறப்பாக ஏழை எளியருக்கு உதவுகிறார்கள், அவர்களை தேடி செல்கிறார்கள், முதியோர்களை வழி நடத்துகிறார்கள். நேற்று நாள் கூட மறைமாவட்ட தொடக்க விழாவில் அந்த பங்கினுடைய இந்த சிறப்பான பண்பு எடுத்து இயமைக்கப்பட்டது. ஆயர்களுடைய வார்த்தைகளால் அது புகழப்பட்டது, பாராட்டப்பட்டது. யூபிலி ஆண்டு இப்படிதான் கொண்டாடப்பட வேண்டும் என்று தெரிவித்தார்கள். ஆனால் இதை எல்லாவற்றையும் பல ஆண்டுகளாகவே நம்முடைய சபையினர் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் வெளியே தெரியல. காரணம், அவர்களுடைய செயல்பாடு அனைத்தும் உள்ளே மறைமுகமாக இருக்கு. ஆனால் நவீன காலத்தில் கொஞ்சம் அழிஞ்சிட்டு வருது. சரிங்களா? அந்தோனியார் சபை திருவிழாவுக்கு வெஸ்ட்பிரஸ் நான் தான் வச்சேன். அப்போ ஒரு வார்த்தை சொன்னேன், சபை திருவிழா யாருக்கு என்று. அதன் பின்பு அவர்களை சந்தித்தேன். அதிகமான மக்கள் வந்தார்கள். ஆனால் அன்று அவர்கள் வரவில்லை. எனவே இந்த ஒரு நாள், இந்த ஒரு நிமிடம், அதை நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, எனக்கு தெரியாது. என்னுடைய இளைஞர்கள் சிலுவைப்பட்டி ஊரை வேற லெவலுக்கு எடுத்துட்டு போகணும். அதுதான் என்னுடைய ஆசை. நீங்க படிங்க, உழைங்க. மக்கள், நீங்கள் உழைப்புக்கு பெயர் போனவர்கள். அதிகமான சம்பாதியத்தை கடவுள் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்திருக்கின்றார். நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துங்க. இன்னைக்கு நம்முடைய மனசு சந்தோஷம் என்பது நம்ம தான் தோணும் செலவு பண்றதில் இல்லை. தேடுகிற தேவையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பாக்கெட்டு தண்ணியும் ஒரு பாக்கெட்டு சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போது உள்ளார்ந்து ஒரு மகிழ்ச்சி வரும் தெரியுமா? அதுதான் என்னுடைய இளைஞர்களுக்கு இன்னைக்கு வர வேண்டும். இந்த செயல் இவரை செய்தவர்கள் சிலுவைப்பட்டிக்காரங்க தான். நான் இன்னைக்கு உதவியை பெற்றிருக்கிறேன் அப்படின்னா அதை செஞ்சவங்க யாராத்தான் இருக்கணும்? சிலுவைப்பட்டிக்காரங்களா தான் இருக்கணும். அந்தோனியாருடைய பக்தர்களாகத்தான் இருக்கணும். இதுதான் இந்த சபையினருக்கு நான் விடுக்கின்ற ஒரு மாபெரும் அழைப்பு. எனக்கு நீங்க என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ தெரியாது. கடனை வாங்கியாவது நீங்க இந்த திருவிழாவுக்குள்ள குறைந்தது 101வது ஆண்டு 101 பேருக்கு நீங்க உதவி இருக்கணும். இன்னும் 3 நாள் உங்களுக்கு டைம். உங்க கையில நிறைய இருக்கு. சரிங்களா? இதுக்கு யாரு பொறுப்பு? பெற்றவங்க தான் பொறுப்பு. சிரிக்காதீங்க, பெற்றவங்க தான் பொறுப்பு.
ஏனெனில் நம்முடைய கடவுள் அவர்கள் நிறைவாக ஆஸ்வதித்திருக்கின்றார். நம்முடைய இளைஞர்கள் அதிகமாக உழைக்கிறார்கள். கடவுள் அதிகமான ஒரு பொருளாதாரத்தை கொடுத்து ஆஸ்வதித்திருக்கிறார். எனவே 3 நாள் 101 பேருக்கு இந்த சபையிலிருந்து உதவணும். அதுக்கு பெற்றோர்கள் நீங்க கூத்தணும். நீ போய் 4 பேருக்கு சாப்பாடு கொடுக்கல, நைட்டு சாப்பாடு கிடையாது சொல்லுவீங்களா? 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 ஏன்னா நாம இன்னைக்கு ஆடம்பரமா விழா கொண்டாடுறோம், மற்றவங்க எல்லாம் நீங்க ஆடம்பரமா கொண்டாடுறீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இல்ல, எங்கள்கிட்ட பிறர் அன்பு இருக்குங்கிறத எடுத்து காட்டக்கூடிய ஒரு மாபெரும் கட்டத்தில் நம்ம இருக்கிறோம். வெறும் ஆடம்பரம் மட்டும் எங்கள் திருவிழா இல்ல, இயேசு நிலைமைகளை வாழ்ந்து காட்டக்கூடிய, வாழ்ந்து விட்டு சென்ற ஒரு மாபெரும் சபையை நாங்க வச்சிருக்கோம். அதில் இன்று எல்லா இடத்திலும் இருக்காங்கிறத மீண்டும் இந்த உலகத்துக்கு காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். தயவு செய்து பெற்றோர்கள், நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற இளைஞர்களை மொத்தமாக உட்காருங்க, 101 பேருக்கு உதவுங்க, அதை புகைப்படம் எடுங்க, அதை எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க. இன்னைக்கு நம்ம நடத்துற இந்த செயல்பாடு யாருக்கும் தெரியல, அவங்க நடத்துறது தெரியுது சொல்றாங்க, நம்ம 4 பேர் சொல்லணும்ல. சிலுவைப்பட்டிக்காரங்க அந்தோனியார் பக்தர்கள் மட்டும் இல்ல, அந்தோனியார் செய்ததை செய்பவர்கள், அந்தோனியார் என்ன வாழ்ந்தாரோ அதை வாழ்பவர்கள், அதை உலகுக்கு காட்டணும். அதற்கு இந்த அந்தோனியார் இளையோர் சபைக்கு நான் அழைப்பு கொடுக்கிறேன். எனவே இந்த 3 நாள்ல 101வது நற்கருணை பவனியை நாம் கொண்டாடுறோம். 101 பேருக்கு நீங்கள் உதவணும். அதுக்கு பெற்றோர் நீங்க உங்க பிள்ளைகளை பட்டினி போடுங்க, பட்டினி போடுங்க, சரிங்களா? இன்னைக்கு நிறைய ஆடம்பரமான நிகழ்வுகள்லாம் ஒதுக்கி வச்சு விட்டு 101 பேருக்கு ஏதாவது அவங்க வாழ்க்கையில ஒருவேளை உணவுனாலும் சரி, உணவுக்கு தேவையான பொருட்கள்னாலும் சரி, உடைகள்னாலும் சரி கொடுக்க உற்சாகப்படுத்துங்கள். அந்தோனியார் சந்தோஷப்படுவார். நாமும் இன்றைய நாளில் ஓரளவுக்கு ஆடம்பரத்தின் குறித்து தலை குனிந்தாலும் 3 நாட்கள் ஒரு மாபெரும் தலை நிமிரக்கூடிய ஒரு உலகமே இந்த மறைமாவட்டை திரும்பி பார்க்கக்கூடிய இடத்தில் நாம் கண்டிப்பாக இருப்போம் என்பது என்னுடைய நம்பிக்கை. எனவே இது என்னுடைய உள்ளார்ந்த தாழ்ந்த அழைப்பு. வந்த மறையுரையில் தந்தையர்கள் சொன்னதிலிருந்து ஏன் இந்த இடத்துல மட்டும் நம்ம குறைபடுறோம், இதுலயும் நம்ம குறைபடக்கூடாது, எல்லாத்திலையும் சரியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அழைப்பை கொடுக்கிறேன். எனவே உற்சாகப்படுத்துங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள். அந்தோனியார் சபை அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார்கள் என்று நான் நம்புகிறேன். இனியவர்களே, நாளை புதுநன்மை பெறக்கூடிய குழந்தைகளுக்கு சரியாக 4 மணிக்கு பாவ சங்கீதனம் என்று சொல்லியிருந்தேன். ஒரு சின்ன வேலையினால் நான் வெளியே செல்கிறேன். எனவே நாளை தந்தை அமலன் அவர்கள் வருவார்கள். எனவே நற்கருணை ஆசிர் முடிந்த பின்பு புதுநன்மை பெறக்கூடிய குழந்தைகள் பெற்றோர்களுக்கான பாவ சங்கீதனம் நடைபெறும். அதே நேரத்தில் பொது பாவ சங்கீதனமாக நடைபெறும். ஓகேவா? பெற்றோர்கள் யாரும் பெர்மிஷன் போட்டேன், லீவு போட்டேன் அப்படின்னு எதுவும் இருக்கீங்களா? நாளை எதுக்காக லீவு போட்டேன் அப்படின்னு? நாளைக்கு 4 மணிக்கு சொல்லியிருந்தேன், அதை மாற்றி நற்கருணை ஆசி முடிஞ்ச பின்பு பாவ சங்கீதனம். ஓகே தானே? எல்லாத்துக்கும் தான். எல்லாரும் நல்லா பாவ சங்கீதனம் பண்ணி ஜாம் ஜாம்னு திருவிழா கொண்டாடணும். சரிங்களா? ஓகே, சிறப்பு. மறைவுரை கேள்விகள். நேத்துள்ள கேள்வி. கேள்வி எண் 1. புனித அந்தோனியாருக்கு அவரின் பெற்றோர் எவ்வாறு ஞானத்தை ஊற்றி வளர்த்தார்கள்? மாதாவின் பாடல் மூலமாக. கேள்வி எண் 2. யாரையும் நம்பாதே, கடவுளை மட்டுமே அன்பு செய் என்று சொல்லி வளர்க்கும் போது நமது குழந்தைகள் எந்த வழியை கற்றுக்கொள்கிறார்கள்? மோட்சத்திற்காக, அதாவது விண்ணகத்திற்கான வழியை கற்றுக்கொள்கிறார்கள். கேள்வி எண் 3. புனித அந்தோனியார் திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டு இருக்கும் பொழுது எந்த வார்த்தையை கூறி கடவுளை போற்றினார்? அது யாருடைய வார்த்தை? என் ஆண்டவரே, என் தெய்வனே. இது யாருடைய வார்த்தை? இது தோமியாருடைய வார்த்தை. மிக சிறப்பாக நேற்றைய நாளில் பங்கேற்றவருடைய எண்ணிக்கை 110. கரங்களை தட்டி வாழ்த்துவோம். நேற்றைய நாளில் சரியான விடை எழுதியவர்கள் 26. கரங்களை தட்டுவோம். 35 மார்க் கூட வாங்கலையப்பா. அந்த 2வது கேள்வி நிறைய பேர் தவறாக எழுதி 84 பேர் அந்த கேள்வியில் நீங்கள் தவறாக எழுதியிருக்கிறீர்கள். எனவே 26 மட்டுமே பாஸ். ஆல் பாஸ் எடுத்த இடத்துல 26 மட்டுமே பாஸ் ஆயிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு இப்போது 3 நபர்கள் தேர்ந்தெடுத்து பரிசுகளை வழங்குகிறோம். பரிசுகளை வழங்க அருள் சகோதரிகளில் யாராவது முன்னாடி வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் வந்துட்டா மைக்கில் சொல்ல முடியாது. 3 பரிசு இருக்கு, உங்களுக்குள்ளே பகிர்ந்து நீங்க 3 பேருமே கொடுத்தாலும் சரிதான். வாங்க, முன்னாடி வாங்க. முதல் நபர் எம் பபியோலா என்ற சாந்தி, செபஸ்தியார் அன்பியம்.
இரண்டாவது நபர் தோ மரிய டெல்வினா வேளாங்கண்ணி அன்பியம். மூன்றாவது நபர் சாண்ட்ரியா வேளாங்கண்ணி அன்பியம். நீங்க தான் எழுதுனீங்களா? நன்றி நன்றி. இன்றைய நாளுக்கான கேள்வி. இன்னைக்கு கேள்வி எடுக்க கொஞ்சம் அருட்சகோதரர் கஷ்டப்பட்டிருப்பாரு, இருந்தாலும் கொஞ்சம் எடுத்திருக்காப்புல. கேள்வி எண் 1. எந்த காலத்தின் அடிப்படையில் நாம் நம் புனிதரின் திருவிழாவை தை மாதத்தில் கொண்டாடுகின்றோம்? எதுக்காக நீங்க தை மாதத்தில் கொண்டாடுறீங்க? அது கிடையாது. அது பேப்பர்ல வேறவங்க ஒன்று எழுதி வச்சிருக்காப்புல. இந்த வார்த்தை சிச்செழுத்தோ சிறுபுளியோ மாறினா தப்பு தான். கேள்வி எண் 2. ஒரே பெயரை தாங்கிய ஆலயம் எந்த புனிதருக்கு கட்டப்பட்டுள்ளது அதிகமாக? அதுவும் இதுல வேற ஒன்று எழுதி வச்சிருக்காப்புல, பாத்துக்கோங்க. இல்ல முன்னாடி பின்னாடி ஒரு 2-3 வார்த்தை சேர்த்திருக்காப்புல, இல்லைன்னா தப்பு தான். கேள்வி எண் 3. புனித அந்தோணியாரின் முதல் ஜெபம் என்ன? இல்ல அது சொல்லி அப்புறம் சொல்லுவாப்புல. அனைவருக்கும் நன்றி.
கொண்டிருந்த குவலையும் அனைத்தையும் ஒரு நொடியில் வகுத்த கர்த்தர் உயர் சத்திய மறைதனை மிகு பக்தியாகவே ஓது வேதாந்தம் முகில சிலுவை மாநகர்தனில் குடிகொண்டு மகிழவே தரிசனம் தந்த நாளாய் தாசராம் தமக்கொரு குறையிலை தளிர்மலர் தாழ்தஞ்சம் பெற்று கொண்டோ இருள் தரும் பேய்வினை ஆபாச சேட்டைகள் எத்தனை நேரம் ஐயா இவையெல்லாம் எங்கள் முன் பனி போல் உருகவே எத்தனை புதுமை செய்தாய் கருணை சரி தந்தை அந்தோணி எனும் நேசனே கமல திலங்கும் அரசே. புதிய கோவில் கட்டுமான பணி சிறப்பாக நடைபெறும். அதற்காக உதவி செய்கிற குடும்பங்களின் நலனுக்காகவும் புனித அந்தோணியாரை பற்றி வேண்டிக் கொள்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அழைக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. உத்திரிக ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மங்களுக்கு ஆறுதலாக வேண்டிக் கொள்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அழைக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. நித்திய சதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவதே. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருகளிடமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்.